தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தரலும், எம்வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித மத்தியா திருத்தூதர். மே 14 வியாழக்கிழமை. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியல்லும். முதிஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவா, இந்த அதிகாலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். கடந்த நாளின் கடந்த இரவில் கண்ணினிமை போன்று பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தமைக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி கூறி இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆசீர்வதித்து தூய ஆவியானவருடைய கொடைகளால் வரங்களால் எங்களை நிரப்பி புனித மத்தியாசின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே திருத்துதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் யூதாசினால் ஏற்பட்ட வெற்றிடத்தை இயேசுவே நீர் விண்ணகம் எழுந்து சென்ற பிறகு அவர் நிரப்பப்பட்டார். அதற்கு பிறகாக உயிருள்ளவரை பிரமாணிக்கம் உள்ளவராக தன்னுடைய பணியை திறம்பட செய்தார். இயேசு அனுப்பிய 72 சீடர்களில் இவரும் ஒருவராக இருந்திராமல் புனித கிளமண்ட் இவரை பற்றி சொல்லும்போது இவர் உடல் ஒருத்தல்களை அதிகமாக செய்பவர் என்கின்றார். நாமும் நமது வாழ்க்கையில் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே புனித மத்தியாசை போன்று கயவர்கள் இவர்களை வாளால் வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. நாமும் அவரிடம் வரம் கேட்போம். நாம் எல்லா நிலையிலும், குறிப்பாக குழப்பமான வேளைகளில் இறைவனை நோக்கி கூக்குரல் எழுப்பவும், அந்த நேரத்தில் சரியானவற்றை தேர்ந்து தெளிந்த மனதோடு செய்ய இறைவரம் கேட்போம். தேர்ந்தெடுத்து ஞானஸ்நானத்தின் வழியாக அழைக்கப்பட்ட நாம் நமது வாழ்க்கையில் இயேசுவோடு நிலையாயிருந்து, அவரது அன்பில் நிலையாயிருந்து, அவருக்கு உண்மையான சாட்சிகளாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.